ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளை, நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் மிகப்பெரிய ஆபத்து உனக்கு காத்திருப்பதால் தான் எப்படியாவது உன்னை காப்பாற்றி விட வேண்டும் என அவசரமாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். யார் எப்படி இருந்தாலும் நீ பலவீனமான ஆள் கிடையாது. உன்னை யாரும் அவ்வளவு சுலபமாக தகர்த்தெறியவோ வீழ்த்திவிடவோ தோற்கடிக்கவோ நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. உதிரும் பூவாக இல்லாமல் அதை சுமக்கக்கூடிய செடியாக நீ இருந்தால்தானே நான் சந்தோஷப்படுவேன். இதுவரையிலும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய், எவ்வளவோ துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீ எதிர்கொண்டு விட்டாய். இருந்தாலும் மனதளவில் தைரியமாகத்தானே நீ இருக்கிறாய். எல்லாவற்றையும் உனக்காக நானும் சரி செய்து கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் நான் உன்னை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேனா என்ன? தைரியமாக இரு என் செல்வமே. இந்த பிரச்சனையும் உனக்கு மிக சுலபமாக கடந்து வந்து விடுவாய். ஏனெனில் உன்னை பாதுகாக்கப் போவது நான் தானே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர் உன் மீது மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் அக்கறை இருப்பது போலவும் காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்ததால் நீ அவரை முழுமையாக நம்பிவிட்டாய். அதை தவிர அவர் உனக்கு நெருங்கிய உறவாகவும் கூட மாறுகிறார் தானே. அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் அவர் நல்லவர் என அவர் பேசக்கூடிய வார்த்தையை வைத்து நம்பிவிட்டாய். இப்படி பார்க்கக்கூடியவர்களை எல்லாம் நல்லவர்கள் என ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு யதார்த்தமான அப்பாவித்தனமான வெகுளித்தனமான பிள்ளையாக நீ இருந்ததால் தானே உன்னை ஏமாற்றுவதற்கு அவர்களுக்கும் அது சுலபமாக மாறிவிட்டது. என்ன செய்வது? உனக்கு நல்லது கெட்டது என்னதான் தெரிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலுமே கூட எல்லா மனிதர்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவர்கள் என்றே நம்பி விடுகிறாய். ஆனால் மற்ற மனிதர்கள் உன்னுடன் பழகும் போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீ உதவிகரமாய் இருப்பாய். அவர்கள் தேவைகள் நிறைவேறுவதற்கான பகடைக்காயாக உன்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பலவீனமானவர்களுக்கு நடுவே நீ என்னதான் பலமான ஆளாக இருந்தாலும் அவர்கள் உன்னை எப்படி கீழே தள்ளலாம் என்றுதானே யோசிக்கிறார்கள். அந்த வகையில் தான் இப்போது உனக்கு ஒரு கெட்டதை நடத்தி முடித்து அதை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் எதிர்பார்த்ததை முடித்து கொள்ளும் விதமாக ஒரு சூழ்ச்சி செய்ய யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. நீயே அறியாமல் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என சொல்லுவது போல உனக்கு வர வேண்டிய ஆபத்தை நான் அப்படியே தடுத்து நிறுத்தப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் நான் இப்படி வந்து காப்பாற்றுவதற்கு பதிலாக நீயே கவனமாக இருந்து கொள் என உன்னை எச்சரிக்க வேண்டிய அவசியமும் இருப்பதால் தான் இப்போது உன்னை நாடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் என்ன செய்தாலும் என்ன நினைத்தாலும் நினைத்து கொண்டு போகட்டும் என நீ தைரியமான ஆளாகத்தான் இருக்கிறாய். ஆனால் பலவீனமான ஆளாக மாறிக்கொண்டே வருகிறாய். உண்மையை புரிந்து கொள் என் செல்வமே. பலவீனமானவர்களின் வழியில் தடைக்கல் இருந்தால் நீ எப்படி பலமுடைய ஆளாக மாற முடியும்? முதலில் உனக்கு எதிராக தடைக்கல் வந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய பாறாங்களே வந்தாலும் சரி அதை படிக்கல்லாக நினைத்துக்கொண்டு அதன் மீது ஏறி நிற்க தயாராகு. வறுமை என்பது பெரிய துன்பமும் கிடையாது. வறுமையினால் உன்னால் எதுவும் சாதிக்க முடியாமலும் போய்விடாது. நீ எதை அடைய வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ, நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என வேலை செய்து கொண்டிருக்கிறேனோ அதை நிச்சயமாய் உன்னிடம் கொடுத்தே தீருவேன். துன்பம் என்பது உனது வாழ்வில் நிலையாக இருக்க நான் விடமாட்டேன் என் செல்வமே. வறுமை என்பது துன்பமும் கிடையாது, செல்வம் என்பது நன்மையும் கிடையாது. செல்வத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், புண்ணியவான்கள் என நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பாவமும் தீமையும் நான் தானே அறிவேன். நீயும் என்னிடம் நிரந்தரமாக வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட உன் வாழ்க்கையில் எதுவும் பெரிதாய் மாறவில்லையே என யோசிக்கிறாயா? எல்லாவற்றையும் கேட்டவுடனே செய்து கொடுப்பது நான் அல்ல என் செல்வமே. நீ முதலில் அந்த வேண்டுதலுக்கு சரியான ஆளா? நான் அதை உனக்கு கொடுத்தால் நீ அதை சந்தோஷமாக நிரந்தர மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வாயா, வைத்துக் கொள்வாயா? உனக்குள் எந்த பிரச்சனையும் வராதா? நிம்மதியாக உன்னால் வாழ முடியுமா என எல்லாவற்றையும் சோதித்த பிறகுதான் நான் அதை உனக்கு அமைத்து கொடுப்பேன். நீ சரியான பாதையில் பயணம் செய்கிறாயா என இப்போதுதானே உன்னை சோதனை செய்து முடித்திருக்கிறேன். நாளை உனக்கு குறுக்கு வழிக்கான வாய்ப்புகளே கிடைத்தாலும் கூட நீ தவறான வழியில் போய்விடக்கூடாது. ஏன் தெரியுமா?
எல்லா கெட்ட விஷயங்களும் ஆரம்பத்தில் முதலில் நன்றாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்திலும் தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போகதானே அது எவ்வளவு கஷ்டம். அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் நீ புலம்ப நேரிடும். அதனால் தான் ஆரம்பத்திலேயே உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்து விட்டேன். நீ என்னதான் சரியான பாதையில் போனாலும் கூட அதில் தடங்கல்களும் பிரச்சனையும் கஷ்டமும் வரும்போது நீ சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ கூடாது. ஒரே இடத்தில் நீ உட்கார்ந்து விட்டால் ஐயோ என்ன செய்ய போகிறோம் என பதட்டமாகி விட்டால் அடுத்து வேறு யாராவது உன்னை முந்திக் கொண்டு போய் வெற்றியை தொட்டு விடுவார்கள் அல்லவா? நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு 1000 தடங்கல்கள் வரதான் செய்யும். ஆனால் அத்தனையையும் என்னால் சரி செய்ய முடியும் என உனக்குள் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் என் செல்வமே. சோம்பேறிகளுக்கு தான் முதலில் எல்லாம் கடினமாய் தோன்றும். நீ ஊக்கமுள்ள நல்ல பிள்ளை அல்லவா? உனக்கான எல்லா விஷயங்களையும் எளிதாய் மாற்றுவதற்காக உன் அப்பன் முருகன் நானும் இருக்கிறேன். பிறகென்ன கவலை? இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாதே. மன உளைச்சலால் நீ அடிக்கடி என்னை தேடி வர வேண்டும் என யோசிக்கிறாய். ஆனால் உனக்கு சரியாக நேரமும் கிடைக்க மாட்டேன் என்கிறது. அதனால் என்னிடமும் வந்து உன் வேண்டுதல்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்ல முடியாமல் இருக்கும் இடத்திலிருந்தே என்னை நினைத்து கொண்டு மீறாத துயருடன் வேண்டுதல் பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கலங்காதே. என் அன்பு பிள்ளையான உன்னை துயர் கொண்டு தவிக்க விடமாட்டேன் என் செல்வமே. உனது ஆதி முதல் அந்தம் வரை முழுவதுமாக அறிந்தவனாக இருக்கும் நான் உன்னுடைய மன உளைச்சலை போக்கி மறுத்து போன உன் மனதிற்கு மிகவும் இதமானதாக ஆளாக இருக்கப் போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி வளம் பெற செய்ய போகிறேன் என் செல்வமே. உன் கர்ம வினைகளால் நீ மனம் துவண்டு போன காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் கலங்காதே. உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து சரி செய்து நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழிகளையும் நான் காட்டப் போகிறேன். துன்பம் என்பதையே மனதிற்குள் யோசித்து கொண்டு வாழாதே. நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் தவறாய் போய்விடுகிறதே என வருத்தப்பட்டு ஏன் வேதனைப்படுகிறாய்? எது எப்படி நடந்தாலும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சிறு முடிவு தவறாகி விட்டால் கூட வாழ்க்கை பின்னுக்கு போய்விடும் அல்லவா? அப்புறம் இத்தனை நாள் நீ ஓடிய ஓட்டமும் பட்ட கஷ்டமும் வீணாக போய்விடும். அதனால்தான் உன்னை முன்னுக்கு தள்ளி முன்னேற்றத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே. உன்னை காப்பாற்ற வேண்டியதும் உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. 9 கிரகங்களும் பின்தொடர்ந்து வரும் இந்த வேலவன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ முதலிடம் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய். துயரங்கள் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்வில் இருந்து மறையத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் உன்னை செதுக்கும் ஒளி போல நான் இருந்து அழகான சிற்பமாய் உன்னை செதுக்கி எல்லாரும் பார்த்து வியக்கும் வகையில் அற்புதமான ஆளாக மாற்றப் போகிறேன். நல்லதையே உனக்கு செய்து முடிப்பேன்.